ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கிளாஸில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் யாராவது புதுசாக பார்க்குறீங்க, கட்டாயம் நம்ம கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானையும் டிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஷேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 4ஆக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. சரிங்களா? இதை இந்த ஒரு ஷேப்பு தான் நம்ம 4 டிவைடாக நம்ம வந்து பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் நோட்டில் போட்டுக்கோங்க. இந்த ஷேப்ஸ் நம்ம வந்து எதுக்காண்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பார்த்தோன்னா, எலமெண்ட் நம்மளுக்கு சின்ன சின்னதாக போட்டிருப்போம். ஸோ ஹேண்ட் ப்ராக்டிஸ்க்காண்டி தான் பேசிக் எலமெண்ட் அண்ட் ஷேப்ஸு. ஓகே, நீங்கள் யாராவது நம்ம புதுசாக நம்ம கிளாஸை பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ் டிசைன் நம்ம வந்து போடுறோம். டாப்பில் வந்து குட்டி சி வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். டாப்பில் ஒரு ஸ்பைரல் போடுறோம். ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது ட்ரெடிஷ்னல் மாங்காய் ஷேப்பு, அது பைஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பைஸ்லி ஆல்ரெடி டைப்ஸ் நம்ம தனியாக பார்க்கலாம். இந்த ஷேப்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்பைரல் எல்லாமே போடுறது, டிசைன்ஸ் கனெக்டட் பண்ணுறது, எட்ஜு ஷார்ப்பாக வர்றது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டாவே நம்மளுக்கு அடுத்தடுத்த டிசைன் ஈஸியாக போடலாம். அந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே ஆப்போசிட்டாக நான் ட்ரை பண்ணுறேன். சி வந்து ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன், எஸ் ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்பைரல் டிசைன் போட்டுட்டு அதே மாதிரி எஸ் கனெக்டட் பண்ணி டிசைன்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேசிக் ஷேப்ஸ் இன்றைக்கி வந்து 15 ஷேப்ஸ் கிட்ட வர நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் அண்டு கர்வ் போட்டிருக்க. இந்த கர்வ் போடுறத வந்து ஜாயின் பண்ணுறது 3rd ஸ்டெப்பில் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ குட்டி கர்வ் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். நல்லா போல்டாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். அண்டு லாங் ஸ்பைரல் இருக்கு இல்லையா, அதை நான் டாப்பில் போட்டிருக்கேன். அண்டு எல்லாமே ப்ராக்டிஸ் கோனில் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த இதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஷார்ப் கோனை அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த டிசைன் எல்லாமே ஆப்போசிட்டில் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த கர்வ் கொடுத்துட்டு அந்த ஷேப் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்களேன், அந்த ஷேப்ஸ் நல்லா போல்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டு குட்டியாக இருக்கணும் அந்த ஸ்பைரல். அந்த டிசைனோடைய எட்ஜ் பாயிண்ட்டு நம்மளுக்கு சேமாக இருக்கணும். அடுத்தது ஸ்டாண்டிங் லைனில் 2 ஷேப் வந்து கொண்டு வரேன். 2 வந்து தலைகீழாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் வந்து ஸ்பைரல் டிசைன் கரெக்டாக போடுங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம சர்க்கிள் சுற்றுறப்ப கரெக்டான ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பை எல்லாமே மென்ஷன் பண்ண நான் தேவையில்லை. நீங்கள் ஈஸியாக வந்து கேட்சப் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் டிசைன் மாதிரி கொடுக்க ஃபஸ்ட்டு லேயர் சி பேட்டர்ன் ஆப்போசிட் பேட்டர்னில் நான் கொடுக்குறேன். அண்டு செகண்ட் லேயர் அதே மாதிரி தான் கொஞ்சம் குறுகலாக இருக்கணும். ஓகே, ஸோ தேர்ட் இதில் வந்து இன்னொரு காமனாக சென்டர் பாயிண்ட் வந்தது நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். கிஸ்ஸஸ் டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்ல, ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல போடுறோம். ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டிசைனையுமே நம்ம லைன்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, லைன்ஸ் இல்லாமல் எப்படி போடுறதுனா செகண்ட் ஸ்டெப்பு டேரெக்டாக வந்துடும். குட்டி ஆர்க்கு அண்டு அந்த அந்த இதை வந்து கரெக்டாக பார்த்து போடுங்க. எஸ் டிசைன்ஸ் நம்ம வந்து போடலாம். ஸோ இப்போ இந்த டிசைன் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். அதனால தான் நம்ம வந்து லைன் போட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிசைனுமே லைன் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அந்த டாப் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி கர்வ் போட்டு ஒரு ஸ்பைரல் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரோக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த டீப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு இன்வர்ஸில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப் நான் வந்து செப்ரேட் பண்ணுறேன். டாப்பில் வந்து நல்ல ஒரு ஷார்ப் இருக்கணும். டவுனில் ஒரு இப்போ வந்து 4th ஸ்டெப்பில் லைன் இல்லாமல் போடுங்க. ரொம்ப ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். 1 to 2 டைம்